ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நண்பர்களே, நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும், அதில் கலந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சிவ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் இல்லை திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது, நன்மையை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் 4ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற லெவலில் உங்களுடைய கட்டுப்பாடுகளில் நீங்கள் பெறக்கூடிய நல்ல சுதந்திரத்தை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும். எனவே அதன் பிரகாரம் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்கள் காரியங்களை செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலைகளுக்கு உருவாகுங்க. எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இன்னைக்கு விலகிவிடும். நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்களை, நல்ல காரியங்களை நீங்கள் இன்றைய தினம் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நாளாக இன்றைய நாளும் அமைகிறதுனால நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதுக்காக நீங்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் நேர்மறையான சில சிந்தனைகளுடன் நீங்கள் செயல்படுங்க. உங்கள் காரியங்கள்னால மற்றவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் இஷ்டம் போல நீங்கள் செய்யலாம், சுதந்திரமாக செய்யலாம். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நினைச்சதை இன்னைக்கு முடிக்க முடியுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு மனசில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவு வேற லெவலில் இருக்குங்க. உடன் பிறந்தவர் ஆதரவும் கூட இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. எனவே உடன் பிறந்தவர்களிடம் உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் சில பணிகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், நீதிமன்ற வழக்குகள்ல இன்னைக்கு எதிர்பாராத நல்ல முடிவு உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது நீங்க யார்கிட்டயும் பிடிவாதமா இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சொந்த பந்தங்கள் எல்லாம் அனுசரித்து போங்க. அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை, உத்தியோகத்துல உங்கள் மீது சில தவறான விமர்சனங்கள் கூட தோன்றலாங்க. ஆனாலும் அது மறைந்து விடுங்கிறதுனால அது நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க மனசுல ப்ரெஷர் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லைங்க. இன்றைய தினம் மன அழுத்தம், ப்ரெஷர் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது அப்படின்னா உங்க வீட்டு குழந்தைகள் கூட அல்லது உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள் கூட நேரத்தை இங்கே செலவிடலாம். ஏன்னா உங்க குழந்தைகள் இதமான அணைப்பையும் நல்ல ஒரு தழுவலையும் அற்பாயுத்தனமான அந்த புன்னகையும் உங்களுக்கு தருவாங்க. அதன் மூலமாக உங்க கவலைகள் எல்லாமே பறந்து ஓடிவிடுங்க. இன்றைய தினம் மன அழுத்தங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு செழிப்பாகவே இருப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிப்பதன் மூலமாக பல கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். வியாபார ரீதியாக தனலாபம் பெறுவங்க. நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாள். பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல வகையில் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் திட்டமிடாமல் ஏதாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா, பிளானே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு திட்டமிடாமல் வெளியில் போய் சுற்றுறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விரைந்தாங்க, நேர விரைந்தான் ஏற்படும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில விஷயங்களை செய்ய முடியாமல் போகலாம். அதனால் நீங்கள் அவுட்டிங் போகும்போது திட்டமிட்டு செயல்பட்டுங்கள். அதன் மூலமாக உங்கள் நேரத்தை சிறப்பாக நீங்கள் மிச்சம் பண்ண முடியுங்க. உங்கள் ஏமாற்றையும் நீங்கள் தவிர்க்க முடியும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட உறவுகள் எல்லாத்துக்கும் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உறவுகள் வளர்ப்பு இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனக்குறந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலர் கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நல்ல வழிகாட்டுதல்களை உங்கள் காதலருக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஒரு இறை வழிபாடுகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தித்திக்கும் காதல் வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் காதல் உறவு கண்டிப்பாக மேம்படுங்க. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு
நீங்கள் சிறப்பான ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால இன்றைய தினம் நிறைய பேரை நீங்கள் சந்திக்கிறது உங்களுக்கு அவ்வளோ உசிதமாக இருக்காதுங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் ஆளுமை செலுத்துனீங்க அப்படின்னா மற்றவங்க உங்ககிட்ட வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனக்கசப்பான சூழ்நிலையை உருவாக்கி விடுவாங்க. அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்க. மற்றவங்களை வந்து ஆளுமை பண்ணுங்கிற எண்ணத்தை வந்து ஓரளவு நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டியூன் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான ஒரு நேரத்தை வந்து கண்டிப்பாக ஒதுக்கணுங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதன் மூலமாக இந்த நேரத்தை வந்து சிறப்பாக ஸ்பெஷலான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ நேர மேலாண்மையுடன் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்க நண்பர்களே. போதுமான ஓய்வு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களையும் மறக்கடிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு அதீதமான அன்பு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும். அதன் மூலமாக தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் அமைதி பெருகும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் நண்பர்களே. சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. ஸோ நீங்கள் என்ன விதமான காரியங்களுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அது குடும்ப அமைதிக்காக இருக்கலாம், உங்களது இல்லற வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்காக இருக்கலாம். எல்லா விதமான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க. சுதந்திரம் போல உங்கள் இஷ்டப்படி நீங்கள் உங்கள் காரியங்களை செய்து முடிக்க முடியும். மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம், ஆனந்தமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம தினசரி சேர்ந்தவர்களுக்கு மஞ்சள் நிறம் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே எல்லோ கலரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட நிறமாக எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 3 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தினசரி சேர்ந்தவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வாழ்க்கையில் மனசளவில் உங்களுக்கு சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகளில் எதிர்பாராத நல்ல ரிசல்ட் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். மனமாற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடி உங்கள் காரியங்களை முடிக்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. இன்றைய தினம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நீங்கள் ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க. சிறப்பான நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பணிகளில் அலைச்சலுக்கு தவிர்ப்பதற்கு கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவு அதிகமாக கிடைக்குங்க. சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில், உங்கள் அலுவலக பணிகளில் உங்கள் மீது சின்ன சின்ன விமர்சனங்கள் தோன்றினாலும் அதை நினைத்து இங்கே கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களது அண்ணன், தம்பி அல்லது அக்கா, தங்கை போன்ற உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரம் ஈட்டுவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்த அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆதரவு பெருகும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.